ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் ரொம்ப க்ரீனரியாக இருக்க பிளேஸ்க்கு போக பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா க்ரீன் ஹவுஸ் ஃபார்முங்க. இந்த இடம் வந்து அல்ஷம்கா அபுதாபியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அபுதாபியிலேருந்து 2 ஹவர்ஸுங்க. நாங்கள் பஸ்ஸில் போனதுனால எங்களுக்கு 2 ஹவர்ஸ், கார்லலாம் போனோன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேயே இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாங்க. ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருந்ததுங்க. இங்கே வந்து வயசானவங்க வந்தாலும் அவங்களுக்கு வீல் சேருமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுமே இதை ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்க்கலாம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இல்லைங்க. இந்த இடத்த அவ்வளோ அழகாக க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. கார் பார்க்கிங்குமே ஃப்ரீ தாங்க. இங்கே ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்டுங்க. இன்டோர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாங்க. நான் ஃபஸ்ட் டைம் அவக்காடோ செடியை பார்த்தேங்க. ஆக்சுவலி இது செடியாக மரமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சதுன்னா. இது வந்து லெமன் செடிங்க. லெமன் வந்து நம்ம ஊரில் குட்டியாக தான் பார்த்துருப்போம். பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எனக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்குது, அது லெமன் செடியாக என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து கிரேப்ஸ் செடிங்க. கிரேப்ஸ் செடி குட்டியாக இருக்குது, வளர்த்துட்ருக்காங்க. ஃபுல்லாகவே சூப்பராக இருந்ததுங்க. எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது நார்த்தங்காய் செடிங்க. நல்ல பெரிய பெரிய நார்த்தங்காவாக இருக்குது. இது ஃபுல்லாக இந்த கிரேப்ஸ், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கிரேப்ஸுமே வச்சுருக்காங்க. க்ரீனு, பிளாக்கு, அதுக்கப்புறம் சீட்லெஸ் கிரேப்ஸு, இதெல்லாம் குட்டியாக வளர்த்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தான் பெருசாகும். இதுவுமே ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கிரேப்ஸ் செடி தாங்க இருக்குது. இங்கே இருக்க நிறைய பிளான்ட்டோட நேம் ஆக்சுவலி எனக்கு தெரியவே இல்லை. இங்கே க்ரீன் ஆப்பிள், நம்ம சாப்பிட்ற ஆப்பிள், எல்லா ஆப்பிள்ஸுமே வச்சுருந்தாங்க. ஆப்பிள் செடியாக மரமானே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இங்கே பார்த்தப்ப செடி மாதிரி தான் இருந்தது. இது வந்து இந்த புதினா செடிங்க. எவ்வளோ அழகாக வளர்த்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். பார்க்கும்போது அப்படியே பறிச்சிடலாம் போல இருக்குது. இது க்ரீன் ஆப்பிள்ங்க. க்ரீன் ஆப்பிள் செடியெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் பார்த்துருக்கேங்க. க்ரீன் ஆப்பிள் மட்டும் இல்லை, நிறைய செடியெல்லாம். இது கேபேஜ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக நம்ம ஊரில் ட்ரிப் சிஸ்டம்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கு பேக் சைடில் அக்வாஃபோனிக்ஸ், இதெல்லாம் வந்து அக்வாஃபோனிக்ஸ் சிஸ்டமில் இந்த செடி இதெல்லாமே வளர்த்துட்ருக்காங்க. கீழே பாருங்களேன், ஃபிஷ் இருக்குது, மேலே பிளான்ட் இருக்குது. இதுதான் அக்வாஃபோனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஆரஞ்சு கலரில் நான் மீனை பார்த்ததே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இது ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஃப்ளவர்ஸுங்க. பன்னீர் ரோஜா பூச்செடியெலாம் வச்சுருந்தாங்க. இங்கே ரோஜா பூச்செடி, நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பறவைகளுக்கு வீட்டு மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த இடம். அந்த காலத்து மாட்டு வண்டி மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரோஜா பூச்செடி, ஒரு ஊஞ்சல் மாதிரி பண்ணி அது ஃபுல்லாக செடி வச்சுருக்காங்க. க்ரீன் ஆப்பிள்ங்க இது. அவக்காடோ, ஆப்பிள். இங்கே பாருங்கள், செடியாக மரமான்னு தெரியல எனக்கு. இது மாதுளம்பழம் செடி. ஆனால் மாதுளம்பழம் பூ தான் இருக்குது, காய் எதுவும் வரல இன்னும். அத்திப்பழங்க. இதில் பழுத்த அத்திப்பழமுமே இருந்தது. மாங்காய் மரம். மாங்காய் சீசன் இல்லை இங்கே இப்போது. இது நிறைய, இந்த பந்தல் ஃபுல்லாக நிறைய காய் இருந்ததுங்க. அது என்ன காயின்னு எனக்கு தெரியல. வாழை மரத்தில் வாழைத்தார் போட்டிருக்கு இப்போது. இங்கே
நம்ம இந்த அன்னாச்சி பழம் எல்லாமே இருக்குது. ரொம்ப காமாக இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போயிருந்தோம். நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு தெரியாத நிறைய செடிகளை கூட நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். நம்ம ஊர் ஃபீல் கிடச்சிது. இங்கே வாழை மரத்தெல்லாம் பார்த்தா வாழைப்பழம் பழுத்திருக்கு. அங்கங்கே உட்கார்றதுக்கு செட் அவுட்டு சேர் மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. இது என்ன பழம்னு எனக்கு தெரியல. ஃபைனலி சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் வெளியில் இருக்க பார்க் வியூ. இதுக்கு வெளியிலேயே பஸ் ஸ்டேஷன் இருக்குது. நம்ம பஸ்ஸில் போகணுன்னு நினச்சோன்னா பஸ் வந்து எவ்ரி 1 hour அவைலபிள் இருக்கும். ஸோ நம்ம வெளியில் வந்து வெயிட் பண்ணோன்னா பஸ் வரும். பஸ்ஸில் ஏறி போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.